ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/6/2024 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 3/3/2000. இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, சுபமான உணர்வும் அன்பான உணர்வும் வெளிப்படுத்தி கோபம் என்ற மிகப்பெரிய எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள். இல்லை, தூய்மையான எண்ணமும் அன்பான எண்ணமும் இருந்தாலே கோபம் போயிடும். பாப்தாதா இது ஆக்சுவலாக சிவராத்திரி முரளி. சிவராத்திரி பாபாவுக்கும் பிறந்த நாள், பாபா குழந்தைகளாகிய நமக்கும் பிறந்த நாள். அதனால் தன்னுடைய பிறந்த நாள் துணைவர்களையும் சேவை துணைவர்களையும் பார்த்து சந்தோஷப்படுறார். ரெண்டு பேரும் நாம தான் இல்லையா? ஸோ நீங்கள் எல்லோரும் பாப்தாதாவுடைய அலௌகிக பிறந்த நாளை, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறீங்க. கூடவே பாபாவுடைய பிறவியிலிருந்தே துணைவர்களாக இருப்பவர்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடுறீங்க. அதாவது உங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடுறீங்க. ஏன்னா யாருக்குமே இந்த மாதிரி தனித்துவமான மிகவும் அன்பான அலௌகிக பிறந்த நாள் இருக்கவே முடியாது. அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரே நேரத்தில் பிறந்த நாள்ன்றது உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த தனித்துவமான அன்பான அலௌகிக பிறந்த நாளை கொண்டாடுறீங்க. இது உண்மையில் வைரத்துக்கு சமமான பிறந்த நாள். நம்முடைய பிறந்த நாளும் சரி, பாபாவுடைய பிறந்த நாளும் சரி. ஸோ அதனால் இந்த அலௌகிக பிறந்த நாளுடைய தனித்துவத்தையும் அன்பையும் உணர்ந்திருக்கிறீங்க தானே? ஏன்னா இந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு சுயம் பகவானே வந்திருக்கிறார். தன்னுடைய குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு வேற யாருடைய பிறந்த நாளையாவது கொண்டாடுறதுக்கு கடவுளே வருவாரா? பரமாத்மா தன்னுடைய குழந்தைகள், உயர்ந்த ஆத்மாக்களின் பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் சும்மா பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம், என்னை படைத்தது கடவுள் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே கடவுள் எப்படி படைத்தார்னு தெரியாது. அந்த உணர்வில் அவங்க வாழறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் அனுபவ ரீதியாக சொல்கிறீங்க, நாங்கள் கடவுளுடைய குலத்தை சார்ந்தவர்கள், பிராமண குலத்தை சார்ந்தவர்கள்னு. அந்த பரமாத்மா உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு, நீங்கள் கடவுளுடைய பிறந்த நாளை கொண்டாடுறீங்க ஒரே நேரத்தில் ஒன்றாக. ஸோ எங்கெங்கே இருந்தோ வந்திருக்கிறீங்களே மதுபனுக்கு. எதுக்கு வந்திருக்கிறீங்க? பாபாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லவும், உங்களுடைய பிறந்த நாளுக்கான வாழ்த்தை பாபா கிட்டேருந்து பெறவும் தான் வந்திருக்கிறீங்க. ஸோ தன்னுடைய பிறந்த நாள் துணைவர்களை பாபா வாழ்த்துறார், சேவை துணைவர்களையும் வாழ்த்துறார். உங்களை வாழ்த்துறதன் கூடவே பாபா உங்கள் மேலே மிக உயர்ந்த அன்பு மழை, வைர மழை, ரத்தினங்கள்னால மழை பொழிகிறார். ஸோ அன்பு மழையை பார்த்துருக்கிறீங்க தானே? அன்பின் முத்துக்கள் என்னன்னு தெரியும் தானே? மற்றவர்கள் மலர்னால் ஒருத்தர் மேலே மலரை துவலாம், தங்கத்தை கூட துவலாம். ஆனால் பாபா மிக உயர்ந்த அன்பினால், இந்த அலௌகிக அன்புன்ற முத்துனால மழை பொழிகிறார். ஸோ பாபா ஏதோ சும்மா வாழ்த்துக்கள் அப்படி சொல்லலை. பல 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 கோடி மடங்கு வாழ்த்துக்களை தன் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறார். நீங்களும் இதயத்தின் ஆழத்திலிருந்து தான் பாபாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறீங்க. அது பாப்தாதாவுக்கும் சேருது. அதனால் இன்றைக்கி விழா, பிறந்த நாள் விழா கொண்டாடுறதுக்கான தினம், வாழ்த்துக்கள் கொடுப்பதற்கான தினமும் கூட. ஏன்னா ஒரு விழா கொண்டாடுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பேண்டு வாசிப்பீங்க. அதனால் பாப்தாதா கூட
குழந்தைங்களுடைய மனதின் சந்தோஷன்ற பேண்டையும் ஹார்மோனியத்தையும் பாட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். மனதின் சந்தோஷம்தான் பாபாவுக்கு எல்லா இசையும். பக்தர்களும் கடவுளை கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளாகிய நீங்களோ பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறீங்க. எப்படி மூழ்கணும்னு தெரியும் தானே? ஏன்னா இப்படி பாபா அன்பில் மூழ்குவதன் மூலமாகத்தான் நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஆகுறீங்க. பாப்தாதா தன்னிலிருந்து குழந்தைகளை பிரிக்கவே முடியாது. சிவனில்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லைன்ற சொல்கிறாங்களே, அதில் அந்த சக்தி நாம் எல்லோரும், குழந்தைகள் எல்லோரும் தான். அதேமாரி குழந்தைகளாகிய நீங்களும் பாபா கிட்டேருந்து பிரிய விரும்பலை தானே. ஆனால் சில சமயம் கொஞ்சம் மாயின் விளையாட்டுனால பாபா விட்டு கொஞ்சம் எட்ட போகிறீங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே நான் தான் உங்களுக்கு ஆதாரம். ஆனால் குழந்தைங்க கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ண தான் செய்கிறாங்க. மாயின் கவர்ச்சியில் போய் மயங்கிடுறாங்க. ஸோ மாயை தான் உங்களை குறும்புக்காரர்களாக மாற்றுது. ஆனால் உண்மையில் நீங்கள் அப்படி கிடையாது. மாயா உங்களை அப்படி மாற்றுது. எப்படி சொல்கிறாரு பாருங்கள். லௌகீகத்தில் கூட தன்னுடைய மகன் பெருசாகின பிறகு, திருமணமான பிறகு அப்பா அம்மாவை போட்டு அடித்தா கூட அந்த அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையன் நல்லவன், அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிற பொண்ணு தான் அவனை அப்படி மாற்றிட்டா, ஆட்டி படைக்கிறா. அந்த அன்போட பாபா சொல்கிறார் பாருங்க, என் குழந்தைங்க ரொம்ப நல்லவங்க உண்மையிலே, ஆனால் மாயாதான் உங்களை அப்படி ஆக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? பாபாவுடைய அன்பு. ஸோ நமக்கு ஆதாரமாக இருக்கிற பாபாவை விட்டே விலக வைக்கிது இந்த மாயா. இருந்தாலும் பாப்தாதா உங்களுக்கு ஆதாரமாகி உங்களை நெருக்கத்தில் அழைச்சிட்டு வரார். ஆதாரத்தை விட்டு நீங்கள் வெளியே போனால் கூட மீண்டும் ஆதரவு கொடுத்து உங்களை தன் பக்கத்தில் சேர்த்துக்கிறார் பாபா. இல்லை, இன்றைக்கி எல்லாம் கடவுள் இல்லைன்ற நினப்பில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கள தான் பாபா அரவணைக்கிறார். குழந்தைங்க எல்லார்கிட்டையும் கேட்குறார். ஸோ உங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் என்ன வேணும்? குறிப்பாக வெளிநாட்டு குழந்தைங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். 2 வார்த்தைகள்னு சொல்லலாம். என்ன அந்த 2 வார்த்தைகள்? துணைவன் மற்றும் துணை. இது 2ம் பிடிக்கும் இல்லையா? அப்படி பிடிச்சதுன்னா ஒரு கை தூக்குங்க. பாரதவாசிகளுக்கும் பிடிக்குமா? ஏன்னா துணைவன் ரொம்ப அவசியம், துணையும் அவசியம். நீங்கள் துணைவன் இல்லாமலும் இருக்க முடியாது, துணை இல்லாமலும் இருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு யார் கிடைச்சிருக்கிறா? துணைவன் கிடைச்சிருக்கிறார். கிடைச்சிட்டாரா? கிடைச்சார் சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். எல்லோரும் கிடைச்சிட்டாரு அப்படின்றாங்க. சரி, துணைவன் கிடைச்சிட்டார். துணை கிடைச்சிடுச்சா? அதுக்கும் கிடைச்சிடுச்சு பாபான்றாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி துணைவனும் துணையும் முழு கல்பத்தில் எப்போவாவது உங்களுக்கு கிடைக்குமா? கிடைத்ததா? இல்லை முந்தைய கல்பத்தில் தான் கிடைச்சதா? ஏன்னா இவர் என்ன மாதிரி துணைவன்னா, ஒரு வினாடி கூட உங்களை விட்டு விலகாத துணைவன். எப்படி சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு பைபிளில் இருக்கும் பார்த்தீங்களா? அது இந்த சங்கம யுகத்துக்கு பொருத்தமானது. அந்த மாதிரி துணைவன் கூடவே இருக்கிறாருன்றதை நீங்கள் வேணால் மறக்கலாம், ஆனால் அவர் கூட இருக்கிறார். ஆனால் இருக்கிறாருன்ற நினைப்பு இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஆனந்தம் இருக்கும். நீங்கள் என்னதான் குறும்புத்தனம் பண்ணாலும் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து, நீங்கள் எத்தனை தடவை சாக்கடையில் விழுந்தாலும் மறுபடியும் உங்களை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதில் பாபா சலிக்கிறதே கிடையாது. உங்களுடைய மனதின் ஆசைகளை நிறைவேற்றி அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவராக உங்களை மாற்றுறார். ஏதாவது பிராப்திகளில் குறை வச்சிருக்கிறேன்னா
இருக்குதா? ஏதாவது பிராப்தி குறை இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறார். இல்லை பாபா, நிரம்பி இருக்கிறோம் பாபா அப்படின்னு உங்களுடைய மனசு சொல்லுதா, அல்லது சும்மா சரி பெரியவங்க கேட்டால் ஆமான்னு சொல்லணுமேன்ட்டு சொல்கிறீங்களா? நாங்கள் விரும்பிய அனைத்தையும் அடைஞ்சிட்டோம்னு நீங்கள் பாடுறீங்க தானே? அல்லது இன்னும் அடைய வேண்டியது இருக்குதா, அல்லது அடைஞ்சிட்டிங்களா? இன்னும் அடைய வேண்டியதுன்னு ஏதாவது இருக்குதா? ஏதாவது ஆசை இருக்குதா? நிறைவேறாத ஆசை. ஸோ எல்லா ஆசைகளும் நிறைவேறிடுச்சு தானே? அல்லது இன்னும் நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது கொஞ்சம் மீதி இருக்குதா? பாபா சொல்கிறாரு, பாப்தாதாவே சொல்கிறாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் ஆசை மீதி இருக்குது. ஸோ அப்போ குழந்தைங்க சொல்கிறாங்க, அப்பாவை பிரத்யக்ஷப்படுத்த வேண்டிய, வெளிப்படுத்த வேண்டிய ஆசை இன்னும் நிறைவேறாமல் இருக்குது. இந்த உலகத்துக்கு அப்பாவை வெளிப்படுத்துகிற ஆசை. ஏன்னா இன்னும் எல்லோருக்கும் பாபாவை தெரியல இல்லையா? பாபாவுடைய ஆசை எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா வந்துட்டாருன்றது தெரியணுன்றது தான். ஏன்னா பாபா வந்துட்டார், ஆனால் சில குழந்தைங்க இன்னும் அது தெரியாமல் விடுபட்டு இருக்கிறாங்க. அதனால தான் பாபாவுடைய விசேஷமான ஆசை குறைஞ்சபட்சம் தன்னுடைய நிரந்தர அனாதியான தந்தை வந்துட்டாருனாவது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அவங்க ஞானத்தை எடுக்கிறது முயற்சி பண்ணுறதெல்லாம் அப்புறம், வந்துட்டாருனாவது தெரிஞ்சுக்கணுன்ற குழந்தைங்களுக்கு அன்புனால இந்த ஆசை இருக்குது. கடவுளை எப்போ அடைவேன், கடவுளை காட்டுங்க எல்லாம் சொல்கிறாங்க. நாஸ்திகனாக இருக்கிற கமல் உட்பட சொல்கிறார், கடவுளை காட்டினா நான் ஏற்றுக்குவேன். வந்துட்டாருன்றதை அவங்களுக்கு சொல்லலை யாரும். மற்றபடி எல்லைக்குட்பட்ட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு இருக்குது. ஆனால் அன்புனால் வர இந்த ஆசை, என் அப்பாவை பார்க்கணுன்ற ஆசை இன்னும் நிறைவேறாமல் இருக்குது. நீங்கள் எல்லோரும் மேடையில் வர ஆசைப்படுறீங்க தானே? ஸோ இப்போ இருக்குது தானே அந்த ஆசை. ஸோ இப்போ பாபாவே ஒவ்வொருத்தர்கிட்டையும் வரார் இல்லையா? மேடைக்கு வர்றதுக்கு ஏன் ஆசைப்படுறாங்க? பாபாவை பார்க்கணும். ஏன்னா அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சமாக பாபா குழந்தைங்க இருந்த பொழுது ஒவ்வொருத்தரும் மேடையில் போய் பாபா கிட்ட திருஷ்டி வாங்குவாங்க, நேரடியாக 1 to 1. எப்படி இருக்கும்? ஸோ அதான் கேட்குறாரு, அந்த ஆசை இருக்குதா? அதனால தான் இப்போ பாபாவே உங்ககிட்ட வரேன்றார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பாபா கீழே வருவார். கூட்டம் அதிகமாகிட்டதுனால அப்படியே ஒரு வரிசையாக நின்று திருஷ்டி கொடுத்துக்கிட்டு அப்படியே போவார். ஸோ இப்போ இந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு தானே? ஆனால் கடைசி நேரத்தில் அதுவும் இல்லை. தாதி உடம்புல பாப்தாதா மேடையில் உட்காந்துட்ருப்பாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சு, பார்க்க முடியாது. தாதியாலேயும் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக டிவி நல்ல பெருசாக வந்துச்சு, பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி வந்துடுச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் திருப்தியான ஆத்மாக்கள் தானே? ஏன்னா எல்லா ஆசையும் நிறைவேறிச்சுன்னா திருப்தி தானே. வாழ்த்துக்கள். ஏன்னா குழந்தைங்க எல்லோரும் புத்திசாலிகளாக இருக்கிறீங்க. நேரத்திற்கு ஏற்ப உங்களுடைய ரூபத்தையும் அந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதனால தான் பாபா கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார். நேரத்திற்கு ஏற்ப நம்முடைய ரூபத்தை மாற்றிக்கணும். பாபாவும் நேரத்திற்கு ஏற்ற மாதிரி அவரும் மாறுறார். அதான் நாடகத்தின் பந்தனத்தில் அவர் கட்டுப்பட்டு இருக்கிறார். குழந்தைகள் நேரத்திற்கேற்ப எப்பவுமே திருப்தியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் திருப்தி மணிகளாக சதா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க, நாங்கள் விரும்பிய அனைத்தையும் அடைஞ்சிட்டோம். ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தால் தானே திருப்தி இல்லாமல் போக. அதனால் திருப்தி மணியாக ஜொலிக்கிறீங்க.
ஸோ இது உண்மையில் பிரம்மா பாபாவின் முதல் அனுபவத்தின் வார்த்தைகள். என்ன வார்த்தை? நான் விரும்பிய அனைத்தையும் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது. ஸோ எல்லோருக்கும் கடவுளை அடையிறது தான் நிறைவேறாத ஆசையாக இருக்கிறது. அதையும் அடைஞ்சாச்சு. ஸோ பிரம்மாவுடைய வார்த்தை எதுவோ அதுதானே குழந்தைகளின் வார்த்தையும். நமக்கென்று எதுவும் கிடையாது. அப்படியே ஃபாலோ ஃபாதர். பிரம்மா என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதனால் பாப்தாதா குழந்தைங்களை ரிவைஸ் பண்ண வைக்கிறார். எப்பவுமே பாபாவுடைய துணையிலே இருங்கள். பாபா உங்களை சகல சம்பந்தத்தையும் உங்களோட அனுபவம் செய்ய வச்சிருக்கிறார். நீங்களுமே அதானே சொல்கிறீங்க, எங்களுடைய சம்பந்தம் எல்லாம் அந்த ஒரு தந்தையோடு தான், அழியக்கூடிய மனிதனோட கிடையாது. அப்போ எல்லா உறவுகளும் அவரோட தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஏன் ஒவ்வொரு உறவையும் நேரத்திற்கு ஏற்ப காரியத்தில் பயன்படுத்தக்கூடாது இல்லையா? அந்தந்த உறவை எதுக்கு பயன்படுத்தணும்னு இருக்குது இல்லை? ஸோ அந்தந்த உறவுகளை நீங்கள் ஏன் பயன்படுத்துறது கிடையாது. ஸோ நீங்கள் அவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பாவாக, சகோதரனாக, அம்மாவாக, குழந்தையாக. ஸோ அப்படி பேசிக்கிட்டே ஒரு காரியத்தையும் செய்யுங்க இல்லை? ஒரு துணைவனாக ஃப்ரெண்ட்ஸு பார்த்திங்கன்னா, நான் காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் யார் ஸ்லோவாக சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, அவனுக்கு கம்பெனி கொடுக்கணுன்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது அப்படி உட்காருவான். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டு பாபா, சாப்பிட்றதுக்கு என் கூட துணைவன் பாபா. ஸோ ஒரு விஷயத்துக்கும் முரளி படிக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் பாபா. இந்த மாதிரி ஒவ்வொரு உறவிலும் நீங்கள் ஏன் அவரை பயன்படுத்த மாட்டீங்கன்னு கேட்குறேன். சும்மா வாயால் ஆமாம் அவர் தான் எனக்கு எல்லான்னு சொல்லிட்டா போதுமா? அந்த உறவுகளை பயன்படுத்தணுமே. அப்போ தான் அந்த உறவுகளின் சுகத்தை உங்களால் அனுபவம் பண்ண முடியும். கடவுளே எனக்கு சித்தப்பாவாக, மாமாவாக, தாத்தாவாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி கலியுகத்தில் எந்த உறவுகளும் கிடையாது. எல்லாம் தனி கொடுத்தனம் போயிட்டாங்க, பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டாங்க. ஸோ அப்போ எல்லா உறவும் கடவுளை வைப்பவன் மட்டுமே இப்போ திருப்தியாக இருக்க முடியும். ஏன்னா கடைசியில் அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க இல்லையா? உலக அழிவின் பொழுது யாரும் சுற்றி இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஆனந்தமாக இருக்கும்போதே இறைவனோடு மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த நேரம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இப்போ அந்த பயிற்சியே இல்லாதவங்களுக்கு அந்த நேரமும் அந்த பயிற்சி வராதே. ஜஸ்ட்டு கதரை தான் செய்வீங்க, சாகும்போது சங்கரா சங்கரான்னு கூப்பிட்ற மாதிரி. நீங்கள் நேரத்திற்கு ஏற்ப அனைத்து உறவுகளையும் பாபாவோடு நிரந்தரமாக அனுபவம் செய்யும் பொழுது உங்களுக்கு துணைவனும் கிடைச்சிடுவார், அவருடைய துணையும் கிடைச்சிடும் இல்லை? அந்தந்த நேரத்திற்கு என்னென்ன உறவு வேணுமோ அதை நீங்கள் அனுபவம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு உறவிலும் அவர் துணை கொடுப்பார், துணைவனாகவும் இருப்பார். பிறகு உங்களுடைய மனமோ புத்தியோ மற்ற துணைவர்களை தேடி போகாது, மனிதர்களை தேடி போகாது. ஸோ அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் பாபா கிட்டே கேட்டு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும் எப்படி தான் நடக்குதுன்ட்டு. குறிப்பாக சேவையிலே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாகும். ஒரு கூட சேர்ந்து சேவை செய்கிறவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், டக்குன்னு பாபா அனுப்புவார் இன்னொருத்தரை. அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பாபா உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறார், எல்லா உறவுகளாகவும் நான் உனக்கு இருக்கிறேன்னு. அவரே இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு அப்படின்னா அதை நாம் பயன்படுத்த வேண்டாமா? அனைத்து உறவுகளின் சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டாமா? ஸோ அதனால் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அனைத்து உறவுகளையும் பயன்படுத்துங்க. பாப்தாதா சில குழந்தைங்க சில சமயம் தனிமையாக இருக்கிறதா ஃபீல் பண்ணாலோ, வெறுப்பாக இருக்கிறதா ஃபீல் பண்ணாலோ பாப்தாதாவுக்கு கருணை வருது அவங்கள பார்த்து.
ஏன்னா மிக உயர்ந்த கம்பெனி கூட நான் இருக்கிறேன். அந்த துணைவனை, அவருடைய துணையை நீங்கள் ஏன் பயன்படுத்த மாட்டீங்க? அதனால தானே தனிமை வருது. அப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. ஸோ பாபாவுடைய துணையை எடுக்காமல் பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் பாபா, ஏன் பாபா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு புலம்புறீங்க. பாபா உங்களை ஏன்னு கேள்வி கேட்க சொன்னதே கிடையாது. ஏன்னா எப்போ ஏன்ற வார்த்தை வருதோ அது நெகட்டிவ் வார்த்தை. பாசிட்டிவான வார்த்தை என்ன தெரியுமா? இதை இங்கிலீஷில் சொல்கிறார், ஒய், அது நெகட்டிவ் வேர்ட். அதுக்கு பதில் ஃப்ளை, அது பாசிட்டிவ் வேர்ட். ஏன்னு கேட்காதீங்க, பாபாவோட பறந்து போயிடுங்கன்ற. அதனால் ஏன் 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 கேட்காதீங்க. ஒய் 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 ஒய்ன்னு கேட்குறதுக்கு பதிலாக ஃப்ளை ஃப்ளை ஃப்ளைன்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற. எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறார் பாருங்கள். அதை இங்கிலீஷில் போடும்போது தான் அழகாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒய் இல்லை ஃப்ளை. பறக்கும் கலை கற்றுக் கொடுத்துருக்கிறார் இல்லை, எதுவும் என் இதெல்லாம் வாங்க பாபா, நம்ம ஜாலியாக மேலே சூக்ஷ்மோதனத்துக்கு போகலாம், பறந்துடுங்க. துணைவன் இருக்கிறாருல்ல, பறக்கிற துணைவன். பறக்கிறதுக்கு எதுவுமே என் இது இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு செகண்டில் புத்தினால் பறந்துடுவீங்க. பாபாவை உங்களுடைய துணைவனாக்கி பறந்துடுங்க. அப்போ உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்ற. அவரை முழு நாளும் 2 ரூபத்திலையும் பயன்படுத்துங்க. துணையாகவும் பயன்படுத்துங்க, துணைவனாகவும் பயன்படுத்துங்க. எல்லா காரியத்திலும் நாள் முழுவதும். ஏன்னா இந்த மாதிரி துணைவன் மீண்டும் கிடைப்பாரா கூப்பிட்ட நேரத்துக்கு வர்றதுக்கு? யோசிச்சு பாருங்கள். கூப்பிட்ட நேரத்துக்கு அங்கே திரௌபதி தூக்கில் எறியும் போது அங்கே கிருஷ்ணரே கிடையாது. நான் கூப்பிட்ட மாத்திரத்துக்கு டக்குன்னு உதவி செய்கிறதாக காட்டுறாங்களே, அது ஆக்சுவலாக சிவனால் மட்டும்தான் அப்படி வர முடியும். உடலற்றவர் அவர் தானே. அதான் சொல்கிறார், இந்த மாதிரி துணைவன் உங்களுக்கு முழு கல்பத்தில் கிடைப்பாரான்றார். ஏன் அவர் துணை உங்களை நீங்கள் எடுக்க மாட்டுறீங்க? அந்த நினைவை மறந்துடுறீங்க. ஸோ பாப்தாதா சொல்கிறார், உங்களுக்கு உடலால் சோர்வு ஏற்பட்டாலோ அல்லது மனதால் சோர்வு ஏற்பட்டாலோ கூட உங்களுடைய துணைவனாகிய நான் உங்களுக்கு 2 விதத்திலும் மசாஜ் செய்ய தயாராக இருக்கிறேன் இல்லையா? மனதுக்கும் இதமாக அந்த ஆனந்தத்தை கொடுப்பதற்காக நான் இருக்கிறேன், உடலின் சோர்வையும் நீக்குவதற்கு நான் இருக்கிறேன். ஏன் என்னை கூப்பிட மாட்டீங்க? என்ன மாதிரி அப்பா பார்த்தீங்களா? ஏன் கூப்பிட மாட்டீங்க? கடவுளை போய் அப்படி எப்படி கூப்பிடுறது? கடவுள் சொல்கிறார், நான் தயாராக இருக்கிறேனேன்னு சொல்கிறார். எப்போவுமே உங்களை மகிழ்விக்க அவர் எவர் ரெடியாக இருக்கார். நீங்கள் அவரை விட்டுட்டு உலகியல் விஷயத்தின் மூலமாக ஆனந்தத்தை எடுக்கணும்னு நினச்சி ஏமாந்து போயிடுறீங்க. அதுக்கு பாபா என்ன பண்ணுவார்? பாபாவுடைய நினைவில் மூழ்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவித்த பிறகு எல்லைக்குட்பட்ட சந்தோஷத்தின் அவசியம் உங்களுக்கு கிடையாது. அது உங்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்கிறார். ஸோ இப்படி பாபாவை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியும் தானே? அல்லது அவர் மிகப்பெரிய அப்பா, மிகப்பெரிய ஆசிரியர், மிகப்பெரிய சத்குரு, அவரை எப்படி நான் பயன்படுத்துறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் ஓகே பரமபிதா தான், பரம ஆசிரியர் தான், பரம குரு சத்குரு தான். ஆனால் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எல்லா உறவும் அவர் தான்ற. ரெட்டை வெளிநாட்டு குழந்தைங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் கூப்பிட மாட்டுறீங்கன்றார். எல்லா உறவும் செய்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அந்த தைரியத்தில் தான் எல்லா உறவுல இருந்தும் விட்டுட்டு வர்றது. கன்னியாக்கள் சரண்டர் ஆகிறது, குமார் சரண்டர் ஆகிறது. நாளைக்கு என்னை பார்த்துக்க யார்? பாபா இருக்கார். அது எப்படி சாத்தியம்? அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, என் கணவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவரை பார்க்கவும் தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும், அவரோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
அதுதான் தைரியன்றார். இந்த தைரியம் வேணும். கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுள் என்னோடவே எப்பவும் இருந்து என்னை கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாப்பார் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். நல்லது. நீங்கள் எல்லோரும் பாபாவுடைய பிறந்த நாளையும் உங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறீங்க. கொண்டாட விருப்பம் தானே? ஸோ எல்லோரும் பாபாவுடைய பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீங்க. எப்போ நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடினாலும் யாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு gift கொடுப்பீங்க இல்லையா? இன்றைக்கி எல்லோரும் அப்பாவுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீங்க. அதை தான் சிவராத்திரின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் பாபாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காகவே வந்திருக்கிறீங்க. அப்படி தானே வந்திருக்கிறீங்க? அப்போ இன்றைக்கி பிறந்த நாள் பரிசாக அப்பாவுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? அல்லது சும்மா கேண்டில் ஏற்றி கேக்கு மட்டும் வெட்ட போகிறீங்களா? இப்படி தான் கொண்டாடுவீங்களா? என்ன பரிசு நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க? அல்லது நீங்கள் நாளைக்கு கொடுப்பீங்களா? நீங்கள் சின்ன பரிசு கொடுத்தாலும் பரவாயில்ல, பெரிய பரிசு கொடுத்தாலும் பரவாயில்ல, பரிசு கொடுக்குறீங்க தானே? என்ன கொடுப்பீங்க? அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? சரி, பரிசு கொடுக்கணும்னு முதல்ல விருப்பம் இருக்குதா? பாபா கேட்குறார். என்னடா நானே கேட்குற மாதிரி இருக்குது, உங்களுக்கு முதல்ல விருப்பம் இருக்குதான்னு கேட்குறேன். கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? பாபா கேட்குறத கொடுப்பீங்களா அல்லது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் கொடுப்பீங்களா? என்ன செய்வீங்க? ஏன்னா ஒரு பர்த்டே பேபிக்கு எது பிடிக்குமோ அதை கொடுத்தா தானே பர்த்டே பேபி சந்தோஷப்படும். அப்போ பாபா கேட்பதை கொடுப்பீர்களா அல்லது உங்கள் இஷ்டத்துக்கு நான் விரும்பினதை தான் கொடுப்பேன்ட்டு இருப்பீங்களா? உடனே எல்லோரும் சொல்கிறாங்க பாபா எதை கேட்குறாரோ அதை கொடுப்போம். உடனே பாபா சொல்கிறார், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, பி கேர்ஃபுல். ஏன்னா இதை கொடுப்பதற்கு கொஞ்சம் தைரியம் வேணும். தைரியம் இருக்குதா? மதுபன் வாசிகளுக்கு தைரியம் இருக்குதா? இரட்டை வெளிநாட்டினருக்கு தைரியம் இருக்குதா? கையை தூக்கிறதுல ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறீங்க, டக்குன்னு கையை தூக்கிடுறீங்க. ஆனால் சக்திகளுக்கும் பாண்டவர்களுக்கும் அந்த தைரியம் இருக்குதா? சக்திகள்ன்றதை ஜென்ரலாக பெண் குழந்தையினும் பாண்டவர்கள் ஆண் குழந்தைகள் பிரதர்ஸையும் பாபா சொல்கிறார். தைரியம் இருக்குதா? பாரதவாசிகளுக்கு தைரியம் இருக்குதா? நல்லது. பாபாவுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து சேர்ந்தது. இப்போ பாபா சொல்லவா என்ன கொடுக்கணும்ட்டு? சொன்ன பிறகு ஐயோ நான் இனிமேல்ட்டு தான் இதை யோசிக்கணும், அவசரப்பட்டு சொல்லிட்டேனே அப்படின்னு நினைப்பீங்களா? அல்லது கா கா கான்னுவீங்களா? ஏன்னா ஹிந்தியில் கான் போட்டால் ஃப்யூச்சர் டென்ஸு, செய்ய பார்க்கலாம் அந்த மாதிரி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் அதை யோசிக்கிறோம், பார்க்குறோம், எதிர்காலத்தில் பார்ப்போம் அப்படி சொல்லக்கூடாது. பாப்தாதா உங்களில் பெரும்பான்மையானவர்களில் ஒரு விஷயத்தை பார்க்குறார். சிறுபான்மையினர் கொஞ்சம் எக்ஸெப்ஷன் இருக்கிறாங்க, ஆனால் பெரும்பான்மையானவர்களிடத்தில் என்ன பார்க்குறாரு? உங்கள் முன்னாடி ஒரு சூழ்நிலை வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா பெரும்பான்மையானவர்களிடத்தில் 3வது நம்பர் கோபம் வருது அப்படின்னு சொல்கிறார். 3வது நம்பர் கோபம். ஏன்னா கோபத்தில் முதல் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர்னு இருக்குது. 3வது நம்பர் என்னன்னா கோபத்தின் அம்சம் வெளிப்படுறது. ஊன்னு கத்துறதில்ல, ஆனால் அது ஸ்லைட்டாக அந்த பார்வையில் தெரியும், அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வெளிப்படுது. ஸோ அவங்க விரும்பாட்டினாலும் அது வந்துடுது, அந்த கோபத்துடைய அம்சம். இல்லை கொஞ்சம் சொல்கிறான்ல அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அது கோபம் வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சின்னு அர்த்தம். விரும்பாட்டினாலும் கோபம் வந்துடுது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுதுன்ற. ஸோ பிரச்சனை வந்தால் தானே தெரியும் உள்ளே இருக்குதா இல்லையான்ட்டு. ஸோ பாபா பாருங்கள், அப்போ பாபா தான் டெஸ்ட் பேப்பர் வைக்கிறாருன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃபு. அவர் பார்க்குறாரு பாருங்கள், அனுப்பிச்சிட்டு குழந்தை என்ன பண்ணுதுன்ட்டு.
சிலருடைய கோபம் வந்து பயங்கரமாக அடி எரிமலை மாதிரி வெடிக்குது. சிலருடைய கோபம் வேகமாக இருக்குது, வெடிக்கலை ஆனால் பயங்கர வேகமாக இருக்குது. சிலருடைய கோபம் வந்து அந்த 3வது நம்பர் ஒரு எரிச்சல், அந்த பேச்சில் ஒரு எரிச்சல். நமக்கு ஒரு சிலர் பிடிக்காதவங்க பக்கத்தில் வராங்கன்னா ஒரு விதமான எரிச்சல், வெளியில் கத்த மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க, ஆனால் ஒரு எரிச்சல், அந்த வைப்ரேஷன் தெரியும். அதுவும் பாபா குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வைப்ரேஷன். ஸோ அந்த எரிச்சல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? அதுவும் கோபத்தின் அம்சமே, கோபத்தின் ரூபமே. என்ன கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளவுதான். ஸோ 3வது வகையான கோபம் வந்து கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். முதல் வகை ரொம்ப ரொம்ப சக்திசாலி, 2வது அதை விட கொஞ்சம் கம்மி. இப்போ குழந்தைகள் பயன்படுத்துகிற மொழியே ரொம்ப ராயலாக இருக்குது. ராயலாக என்ன சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணுறது பாபா, சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, கொஞ்சம் அப்படி வேகமாக வரதானே செய்யும், அப்படி சொல்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, இதைத்தான் எனக்கு பரிசாக ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நான் எதிர்பார்க்கிறேன்றார். அந்த கோபத்தை என்கிட்ட கொடுத்துடுங்க. கோபம் என்ன, அந்த கோபத்தின் சின்ன அம்சம் கூட இருக்கக்கூடாது, அப்படியே என்கிட்ட கொடுத்துடுங்கன்றார். ஏன்னா நீங்கள் கோபப்படும்போது டிஸ்சர்வீஸ் பண்ணுறீங்க. யோசிச்சு பாருங்கள், டிஸ்சர்வீஸ் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நிறைய இடங்களில் இது நடந்திருக்கும். யாராவது இன்டர்நெட்டில் யாராவது பாபா குழந்தைங்க வீடியோ போட்டிருப்பாங்க, எந்த மொழியில் வேணாலும். இப்போ உதாரணத்துக்கு சிவானி சிஸ்டர்னு வச்சுக்கோங்களாம், அல்லது தமிழில் கூட போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு சென்டருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. போனோடனே எப்படி உங்களுக்கு ஞானம் கிடைக்குது, நல்லா பேசுகிறீங்களே, நான் இன்னாருடைய வீடியோவை பார்த்தேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க. அப்போ போனவங்களுக்கு என்ன தோணும்? என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு தோணும். முடிஞ்சு போச்சு. அப்போ பேசுனது ஒருத்தர் நல்லா பேசுனாங்க, ஆனால் இங்கே அப்படி நடந்துக்கலையே. அப்போ என்ன ஆகிடுது, அந்த கோபம் டிஸ்சர்வீஸ் பண்ணுது. அதே மாதிரி ஒரு பிரதருடைய வீடியோவை பார்த்துட்டு சென்டருக்கு போகிறாங்க. அப்போ அந்த பிரதர் வந்து நம்பர் கொடுக்குறாரு, நெட்டில் சர்ச் பண்ணி இங்கே கால் பண்ணுங்கள், அவங்க சொல்லுவாங்கன்ட்டு. இந்த நம்பர் உங்களுக்கு யாருக்கு, சரி எப்படி உங்களுக்கு ஞானம் கிடச்சிது? அந்த பிரதருடைய பேரை சொல்கிறார். அப்போ அந்த பிரதர்கிட்டே போய் அட்ரஸை கேளுங்கன்னு வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய டிஸ்சர்வீஸ். அதுதான் இந்த கோபம் பண்ணுற வேலை. என்ன பண்ணால் உங்களுக்கு கோபம் வரும்னு மாயாவுக்கும் தெரியும், பாபாவுக்கும் தெரியும். அப்போ அது எவ்வளோ பெரிய டிஸ்சர்வீஸ் ஆகிடுது. அப்போ அந்த சகோதரருக்கோ சகோதரிக்கோ அந்த சென்டருக்கு போகணுன்னு தோணுமா? ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தானே பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஒரு செகண்டில் வந்துடுதில்ல கோபம். ஸோ அதனால தான் கோபத்தின் அம்சமும் இருக்கக்கூடாது. துண்டு துண்டாக வெட்டி போட்டால் கூட உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. ஒரு கதை சொல்லுவாங்களே, அம்மாவுடைய தலையை பரசுராமோ யாரோ வெட்டி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கல் தடிக்க அவன் விழ போகிறான். அப்போ அந்த அம்மாவுடைய தலை தராசில் இருக்குது. அம்மா சொல்லு, பார்த்து போடா செல்லோன்ட்டு. அப்போ அன்பே உருவாக இருக்கிறாங்க, தன் வாழ்க்கையை அழித்தவன் மீது கூட. ஸோ அப்படி இருக்க வேண்டியது நாம தான். ஏன்னா கோபம் ஏன் டிஸ்சர்வீஸ் பண்ணுது தெரியுமா? கோபம் எப்போவுமே 2 பேருக்கு இடையில் தான் வரும், தனியாக வராது. அப்போ இன்னொருத்தருக்கு பேர் கெட்டு போயிடுது இல்லை, என்ன இவங்கெல்லாம் பாபா குழந்தையான்னுவாங்க. இத்தனை வருஷம் இருக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ பாபா பேரை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய மாயின் ரூபம் இந்த கோபம்ன்றதை புரிஞ்சிக்கணும். உள்ளுக்குள்ளே கூட வரக்கூடாது. அதுக்கு தான் ட்ராமா 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 அவங்களுடைய பாகம். அதில் நன்மை இருக்குது, அது மட்டும், அது ட்ராமா கூடவே அதில் நன்மை இருக்குது. எது நடந்தாலும் ட்ராமா, நான் அதை ஏற்றுக்கிறேன், அமைதியாக போக வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம், அதோடைய பலனை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும். அமைதியாக ஏற்றுக்கோங்க, கோபம் வரக்கூடாது, யாருமே எதுவும் குறை சொல்லக்கூடாது. ஸோ 2 பேருக்கு இடையில் கோபம் வர்றதுனால அது டக்குன்னு தெரியுது. அந்த 2வது நபருக்கு மட்டும் கிடையாது, பாபா குழந்தை இல்லாத வெளியில் இருக்கிற ஆட்களுக்கு கூட தெரியுது. ஏன்னா தெரியும்ல, என்ன இவங்க வந்தாங்க 2 பேர் பேசிக்கவே இல்லை, ஒன்றா சேவை செய்கிறாங்க, ஆனால் ஒரு தடவை கூட 2 பேர் மூஞ்சை பார்த்து பேசிக்கவே இல்லை, கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல.
அதான் பாபா சொல்கிறார், ஒருவரை பற்றி ஸ்லைட்டாக உங்களுக்கு வெறுப்புணர்வு உங்கள் மனசில் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த ஆத்மா மீது ஒரு ஆவேசம் உங்கள் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிஸ்சர்வீஸ் பாபாவுக்கு பிடிக்காது. அதனால் எந்த விதமான கோபத்தின் அம்சம் கூட வெளிப்படக்கூடாதுன்றார். எப்படி பிரம்மச்சரிய விரதத்தை இருந்தே ஆவன்ட்டு நீங்கள் கவனம் கொடுக்குறீங்கல்ல, எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் நல்லா தெரியும் பிரம்மச்சரிய விரதம் மெயின். அதே மாதிரி கோபமும் மிகப்பெரிய எதிரி தான், காமம் மட்டும் கிடையாது. அது உங்களுக்குள்ள சுத்தமான உணர்வையோ அன்பான உணர்வையோ வரவிடாது. ஒருத்தர் மேலே வெறுப்புனா வெறுப்பு, அப்படி ஒரு வெறுப்பு, அவர் மரண படுக்கையில் இருக்கார், அவர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எப்படி நினைப்பீங்க வெறுப்பை வச்சுக்கிட்டு? ஸோ அதான் பாபா சொல்கிறார், அந்த கோபம் இருக்கிற வரைக்கும் சுப உணர்வே வராதுன்றார். இப்போ யார் மேலேயும் கோபம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு கணக்கு நமக்கு தெரியல, முன் ஜென்ம கணக்கு, அதுக்கு முந்தைய ஜென்ம கணக்கு, என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் அன்பை மட்டுமே வைப்பேன். அப்படி இல்லை, வெறுப்பு இருந்துச்சு கொஞ்சம்னாச்சு அப்படின்னா அவங்கள பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு மூட் அவுட் ஆகிடும். அப்புறம் எங்கே நீங்கள் உலகத்துக்கே சக்தி கொடுக்கறது? எதிர இருக்கிற அவனுக்கே கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அவரை பார்த்தாலே நீங்கள் எட்ட ஒதுங்கி போவீங்க, அவருக்கு எதிரையே போக மாட்டீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசவே மாட்டீங்க, அந்த ஆத்மா சொல்கிறதெல்லாம் காது கொடுத்தே கேட்க மாட்டீங்க, அந்த ஆத்மா முன்னேறதுக்கே நீங்கள் விட மாட்டீங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வெளியில் இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, இவங்க 2 பேருக்குள்ளே ஒத்து போகலை அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து வனிதா விஜயகுமாரும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனும் வராங்க சினிமா ஃபங்க்ஷனுக்கு. அவங்க 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டாங்க சில வருடத்திற்கு முன்பு, ஏதோ ஒரு காரணத்துக்காக. இன்டர்நெட்லேயே லைவ்லேயே பயங்கரமாக வனிதா விஜயகுமார் திட்டினாங்க, அது உலகம் ஃபுல்லாக பார்த்துச்சு. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனில் 2 பேரும் வராங்க, 2 பேருக்கு பக்கத்தில் தான் சேரே போட்டிருக்கிறாங்க. வந்து உட்காடுறாங்க, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்ட்ட ஏதோ ஒரு வார்த்தை பேசிவிட்டு டக்குன்னு ஏந்திரிச்சு அண்ணாண்ட போய் உட்காந்துக்கிறாங்க. பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியும்ல, அவங்க ஓகே நடிகர்கள், நாம் பாபா குழந்தைகள், நான் கையெடுத்து கும்பிடுத்த தேவதையே இப்படியா அப்படின்வாங்க. அதான் பாபா சொல்ற, நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களாலையும் பார்க்க முடியும். அதனால தான் பாபா சொல்கிறார், எப்போவுமே உலக மேடையில் நான் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க, ஹீரோ பாட்டு நடிக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக நடிப்பீங்கன்றார் இல்லையா? உலகமே என்னை பார்த்துக்கிட்டு இருக்குது, நான் தான் ஹீரோ, அவங்க வழிபடுற தெய்வமே நான் தான் அப்படின்னா அந்த வெறுப்பு இருக்குமா? ஏன்னா அது ஃபுல்லாக படம் பிடிச்சி காட்டுவார், எல்லாரும் சேர்ந்து இவங்க தான் என்னை ஆளக்கூடிய நாராயணன் ஆகணும் நினைத்தால்தான் நீங்கள் நாராயணன் ஆவீங்க, சும்மா கிடையாது. இதுவுமே ஒரு விதத்தில் எலெக்ஷன் தான். அதான் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணுன்றார். உலகமே பார்க்கும், ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, இன்றைக்கி அவன் வந்து சரியில்லை, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சமாளிக்கிறீங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அல்பத்தனமாக பிஹேவ் பண்ணுறதையெல்லாம் எனக்கு பிறந்த நாள் பரிசாக அர்ப்பணிச்சிடுங்க. எந்த வெறுப்புணர்வும் இருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி முரளி அந்த கோபத்தை பற்றி வருது. ஸோ நான் இதை கண்டிப்பாக செய்ய முயற்சி செய்வேன்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்கன்றார். ஸோ யாரெல்லாம் இந்த கிஃப்டை பாபாவுக்கு கொடுக்கணும், அதற்காக நான் முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. ஏன்னா பாபா வந்து உண்மையான மனதை கண்டு தான் திருப்தி அடைவார். யாராவது இருக்கிறீங்களா அந்த பரிசை கொடுக்க? எழுந்திரிங்கன்றார். அப்போ சில சகோதர சகோதரிகள் எழுந்திரிச்சாங்க. ஸோ பாபா சொல்கிறார், இந்த மாதிரி உண்மையான மனதில்தான் பாபா உண்மையில் குஷி அடைகிறார். கடவுள் மனசை தான் பார்ப்பாருன்னு அஞ்ஞானிகள் கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக இவங்க முயற்சி பண்ணுவாங்க.
அப்படின்னு பாபா சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் ஏந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொன்னதுக்கு வாழ்த்துக்கள், நல்லது. யாரெல்லாம் நான் முயற்சி செய்கிறேன்னு சொன்னீங்களோ, எவ்வளவு நேரம் வேணும் உங்களுக்கு முயற்சி செய்யறதுக்கு? கோபத்தை ஃபுல்லாக பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? அந்த முயற்சிக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொன்னீங்க, அது நல்லது, நீங்கள் பண்ணலாம். ஆனால் எவ்வளவு காலம்? ஒரு காலம் வேணும் இல்லை? 1 மாதம் வேணுமா? 6 மாதம் வேணுமா? எவ்வளோ நேரம் வேணும்? விட்டுருவீங்க தானே கோபத்தை? அல்லது கோபத்தை விடுறதா லட்சியமே இல்லையா? நான் சிகரெட்டை விடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அது மாதிரி கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்களா? ஸோ யாரெல்லாம் நான் முயற்சி பண்ணுவேன்னு சொன்னீங்களோ அவங்க மறுபடியும் எழுந்திரிச்சு நில்லுங்கன்ற. எப்படி? டைமை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எழுந்திரிக்க சொன்னார். இப்போ டைமை பாபா கேட்குறாருல, இப்போ எழுந்திரிச்சு நில்லுங்கன்றார். இப்போ மனம் மாறும் இல்லையா? ஸோ பாபா எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்கள். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கடைசியில் காட்டுவார். சொன்ன இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த கோபம்ட்டு. யார் 2-3 மாதத்திற்குள்ளே முயற்சி செஞ்சு விட்டுடுவேன் கோபத்தை முழுவதுமாகன்றவங்க உட்காந்துக்கோங்கன்ட்டார். எல்லாமே சூக்ஷ்மதனத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு பாபா சொல்லுவார். இங்கே இருக்கிற கேமராவும் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னுவார். ஸோ யாருக்கு 6 மாதம் தேவையோ அவங்க குறைச்சிடணும். அந்த 2-3 மாதத்தில் சுத்தமாக குறைஞ்சிடணும். அப்போ 6 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக போயிடும். அதனால் இதில் கவனம் கொடுக்கறதில் நிறுத்தாதீங்க. நான் கோபப்படக்கூடாது, அதாவது நான் அமைதியான ஆத்மான்னு சொல்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, என்ன ஆனாலும் நான் கோபப்படக்கூடாதுன்றதுலையும் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா மிக மிக முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை டார்ச்சர் பண்ணலாம், திட்டலாம், அது பிரச்சனை கிடையாது. அவங்கள யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் திரும்பி நீங்கள் ஒரு வார்த்தை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக மாறும் உலக சபையினர் முன்பு. அதை புரிஞ்சுக்கோங்க. இப்படி திட்டினவன் எப்படி நாராயணன் ஆவான்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் உலக மேடை முன்னாடி இருக்கிறதாக இப்போவே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உண்மையிலே இது எல்லாம் அனைவருக்கும் போட்டு காட்டப்படும். ஏன்னா இந்த மாதிரி கோபத்தினால் வர டிஸ்சர்வீஸ் பிரத்யட்சமாக தெரியுதுன்றார். நீங்கள் வாயை திறந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் முகத்தில் தெரியுது அந்த கோபம். ஸோ அதனால் பாபா தைரியம் வச்சாங்க பாருங்க. நான் 2 மாதத்துக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளே கோபத்தை விட்டு காட்டுறேன் பாபான்னு சொன்னீங்க பாருங்க. அந்த மாதிரி தைரியம் வச்ச குழந்தைங்களுக்கு ஞான ரத்தினங்கள்னால, அன்பு ரத்தினங்கள்னால, சுகம் சாந்தியின் ரத்தினங்கள்னால மழை பொழிகிறார். ஞான மழை, அன்பு மழை, ஆனந்த மழை, அமைதி மழை பொழிகிறார். அதற்கு பதிலாக நீங்கள் கோபத்தை பாபாவுக்கு பரிசாக கொடுக்குறீங்க இல்லையா? அதுக்கு பதிலாக பாபா இந்த வரதானத்தை பரிசாக கொடுக்கிறார். அது என்ன வரதானம்? எப்பயாச்சும் தவறுதலாக உங்களுடைய சுய நினைவுக்கு, சுய விருப்பத்திற்கு எதிராக கோபம் வெளிப்பட்டுச்சின்னு வச்சுக்கோங்க. உங்கள் இதயத்திலிருந்து ஒரே வார்த்தை சொல்லுங்க, இனிமையான பாபா. எப்படி சொல்கிற, இனிமையான பாபான்னு சொல்லுங்கள். அப்போ தானாக தெரியும், என் அப்பா இனிமையானவர்னா நான் எவ்வளோ இனிமையானவன், எனக்கு எப்படி கோபம் வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ இனிமையான, உங்களை அறியாமல் அந்த சுச்சுவேஷன் அப்படி திடீர்னு 1 செகண்ட் தானே வரும், டக்குன்னு இனிமையான பாபான்னு சொல்லுங்கள். எப்படி ஏதோ ஒன்றுத்தில் கால் பட்டுச்சுன்னா டக்குன்னு தொட்டு கும்பிட்றது, இந்த மாதிரி ஒரு பழக்கம், பிஹேவியர் ஆக்குவாங்களா, அந்த மாதிரி இனிமையான பாபான்னு சொல்லுங்கன்றார். ஸோ அதனால தான் ஜானகி தாதி அடிக்கடி மீட்டே பாபா, பியாரை பாபான்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த கோபத்துலேருந்து வெளில வர்றதுக்கு. ஸோ யார் தைரியம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா கிட்டேருந்து தொடர்ந்து அதிகப்படியான உதவி
கிடைச்சிக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற. இல்லை தைரியம் நீங்கள் வைக்கணும், உதவி பாபாவோட இதுன்ற. பாபா சொல்கிறார், இனிமையான பாபா, ஸ்வீட் பாபா, மீட்டே பாபான்னு சொல்லுங்க, வெறும் பாபான்னு சொல்லாதீங்க. எப்போ இனிமையான பாபான்னு சொல்கிறீங்களோ அப்போ தானாக உதவியை அனுபவம் செய்வீங்கன்றார். தானாக உங்கள் மனசு எப்படி தான் சாந்தமாச்சுன்னே தெரியாதுன்றார். இனிமையான பாபான்றதை நீங்கள் கோபமாக சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பாருங்களா. அந்த இனிமையானன்னு சொல்லும்போதே நீங்கள் இனிமையாக மாறிடுவீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஏன்னா லட்சியம் வச்சிட்டீங்க. உங்களை அப்படி ஆக்கிறதுக்கு தானே பாபா வந்திருக்கார், உதவி பண்ண மாட்டாரா? ஸோ அவரும் சக்தி கொடுப்பார் உங்களை அமைதியாக்க. ஸோ உங்களுடைய லட்சியத்தை வைக்கிறதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக தேவையான லட்சணத்தை வளர்த்து கொள்வீர்கள். ஸோ பாபா சொல்கிறாரு, லட்சியம் வைத்தாலே கண்டிப்பாக உதவி கிடைக்கும், லட்சணம் வரும். லட்சியம் வைத்தால் லட்சணம் வரும். நீங்கள் லட்சியமே வைக்கலன்னும் போது எப்படி லட்சணம் வரும்ன்றார். அதற்கான தகுதி வரும். ஸோ கண்டிப்பாக தகுதி வளர்த்துக்குவீங்க தானே. மதுபனை சார்ந்தவர்கள் ஆமான்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க. நல்லது, நீங்கள் பண்ணியே ஆகணும். உடனே ஹாஞ்சி பாபான்றாங்க, வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லது. இன்றைக்கி பாப்தாதா மதுபன்லேருந்து எல்லோருக்கும் டோலி கொடுப்பார். ஏன்னா நீங்கள் கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. ஸோ இன்னும் கோபத்திலிருந்து விடுபட்டதற்கான டோலி நீங்கள் வாங்கலை, ஆனால் கடின உழைப்பு பண்ணிங்களே அதற்கான டோலி கிடைக்கிது. ஸோ எல்லோரும் நினைப்பாங்க அவங்க கையை தூக்குனதுனால அவங்களுக்கு டோலி கிடைக்கிது அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, அவங்க கடுமையாக உழைத்தார்கள், அதனால் டோலி. மதுபன் சேவை செய்வதன் மூலமாக அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்கான ஒரு உதாரணமாக இருக்குது மதுபன் இல்லையா. எத்தனை பேர் வராங்க போகிறாங்க, அத்தனை பேருக்கும் சேவை நடக்குது. ஸோ அப்படி அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு மதுபன் வாசிகள் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பாபா அவங்களுடைய வாயை இனிமையாக்க போகிறார். மற்றவர்கள் அவங்களுடைய வாய் இனிமை ஆகிறத பார்த்து உங்களுடைய வாயை இனிமையாக்கிக்கோங்க, சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க தானே. ஸோ நீங்கள் எல்லோரும் கல்ச்சர் ஆஃப் பீஸ், அமைதியின் நாகரிகம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறீங்க. ஏன்னா இதுவும் பிராமண குடும்பத்தின் ஒரு கலாச்சாரம் தான். பிராமணர்களுடைய கலாச்சாரம் தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த கலாச்சாரம் இல்லையா. சிந்து சமவெளி நாகரிகம் அது இது உயர்ந்த நாகரிகன்றாங்களே, எல்லாத்தையும் விட உயர்ந்த நாகரிகம் பிராமணர்களுடைய நாகரிகம் தான். அடுத்தது தான் தேவதைகளே. ஸோ தாதிகளுக்கு தாதிகள் பரிசு கொடுக்குறாங்க. மதுபனுக்கு போகிற எல்லோருக்கும் ஒரு பரிசு கொடுப்பாங்க. எப்பயும் ஒரு பேகு கொடுப்பாங்க, அல்லது அந்த அது பேர் என்ன, அந்த குளிருக்கு போர்த்திக்கிற அந்த துணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ பாப்தாதா பார்த்தாராம், தாதிகள் கொடுக்குற கிஃப்டில் ஒரு ஜூட் பேக் கொடுக்குறாங்க. அந்த ஜூட் பேக் மேலே என்ன எழுதி இருந்துச்சுன்னா, குறைவாக பேசுங்கள், ஸ்பீக் லெஸ், ஸ்பீக் சாஃப்ட்லி, ஸ்பீக் ஸ்வீட்லி. குறைவாக பேசுங்கள், அமைதியாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள். எவ்வளோ சூப்பரான வார்த்தை இல்லையா. கரெக்டாக பாபா கோபத்தை பற்றி பேசுகிறாரு, கோபத்தை விடுறதை பற்றி. ஸோ அதற்கு இந்த 3 வாசகம் 3 ஸ்லோகன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறைவாக பேசுங்கள், அமைதியாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள். அதனால் இன்றைக்கி பாப்தாதா இந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கிறார். பாபா வெறும் ஜூட் பேக் கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க, இதை வரதானமாக கொடுக்குறேன்னு புரிஞ்சுக்கோங்க.
அமைதியாக பேசுங்க, குறைவாக பேசுங்க, இனிமையாக பேசுங்கன்றதை வரதானமாக இந்த பேக்கை கொடுக்குறேன். ஸோ பேக்கை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ இந்த பிராமண கலாச்சாரமே அமைதி தான், அமைதி கலாச்சாரம், அமைதியின் சொரூபமானவர்கள் நாம். ஆக்சுவலாக அந்த பிராமணர்களே அமைதியானவர்கள்னு சொல்லுவாங்க, கலியுக பிராமணர்களையே இல்லையா? ஸோ அதனால் இந்த பிராமண கலாச்சாரம் உங்களுடைய முகத்தில் தெரியணும், உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையில் தெரியணும், ஒவ்வொரு பிராமணர்களின் நடத்தையிலும் தெரியணுன்றார். அதாவது சொல்லுவாங்க, நல்ல பேர் வாங்கிறது கஷ்டம், கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி. நேற்று வரைக்கும் நல்லவனாக இருந்தோம், இன்றைக்கி ஒரு கெட்ட காரியம் செஞ்சால் முடிஞ்சு போச்சுன்னுவாங்க. அந்த மாதிரி நாம் அந்த மாதிரி எப்பயோ ஒரு தடவை அலட்சியமாக தவறும் பண்ணக்கூடாது. பிராமண பரிவாரத்தில் யாரோ ஒருவர் கூட ஒரு சமயம் கூட தவறு பண்ணக்கூடாது. பண்ணால் ஒட்டுமொத்த குலத்திற்கும் கெட்ட பேர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் அமைதியாக இருப்பது எப்படின்ட்டு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, சொற்பொழிவாற்றுறீங்க. ஆனால் எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த குணம் முதலில் உங்களுக்கு இருக்கணும். உங்களை கவனிப்பாங்க. இன்னும் வாய்க்கிழி அமைதி அமைதின்னு பேசுகிறானே, அப்போ அவங்க யோசிப்பாங்க, நமக்கு வந்த சூழ்நிலை வந்தால் இவன் அமைதியாக இருப்பானா? அந்த எண்ணமெல்லாம் சேர்ந்து உங்களை அமைதியை இழக்க வைக்கக்கூடிய டெஸ்ட் பேப்பரை அவங்க முன்னாடியே நடத்தும். அங்கே நீங்கள் அமைதியாக இருந்து காட்டணும். உங்கள் முகத்தில் கூட கோபம் தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம். நீங்கள் வாயை திறந்து பேசாட்டினாலும் அந்த முகத்தில் அப்படியே முகம் சிகப்பாயிடும் இல்லையா? அதெல்லாம் ஆகக்கூடாது. தெரியும்ல, அந்த ஒரு மாதிரி ஒரு பதற்றம் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி அமைதியாக நீங்கள் ஆகி இருக்கணும். டெஸ்ட் பேப்பரை எதிர்பார்க்கணும், எது வந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன். ஏன்னா நான் பாபாவோட பறந்துட்டு இருப்பேன். ஒய் இல்லை, ஃப்ளை. ஏன்னு கேட்காதீங்க, பறந்துடுங்க, பறக்கும் கலையில் பாபாவோட சேர்ந்துன்றார். ஏன்னா இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த உலகத்தில் எது நடந்தால் எனக்கு என்ன? உக்ரைன் போகிறப்ப அந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, எந்த ஆணும் வெளியில் போகக்கூடாது. 13 வயது அல்லது 15 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஆணும் வெளில போகக்கூடாது. பெண்கள் போகலாம், குழந்தைங்க போகலாம், அல்லது இருந்துக்கிறதுனாலும் அவங்க பெண்களும் சண்டை போடனாலும் போட்டுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ், நீங்கள் போகிறதுனா போய்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் போகிறாங்க, பார்டரில் தடுத்து நிறுத்தி நீ ஏன் போகிறேன்னு கேட்குறாங்க. நான் இந்த நாட்டை சார்ந்தவன் இல்லையா, நான் அமெரிக்காவை சார்ந்தவன், நான் எதுக்கு உன் நாட்டுக்கு சண்டை போடணுன்ட்டு போனாங்க. அதே மாதிரி தான் இந்த ராவண ராஜ்யத்தை சார்ந்தவன் நாம் கிடையாது. நாம் எதுக்கு இங்கே சண்டை போட்டுன்னு இருக்கணும் இங்கே இருக்கிறவங்களோட? நம்ம ராஜ்யம் வேறு, நமக்காகவே தனியாக சூக்ஷ்ம லோகத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாரு. அங்கே போயிட வேண்டியது தான் எப்போவுமே. அட்லீஸ்ட் இங்கே பிரச்சனை வரும்போதாவது ஃப்ளை, பறந்து போயிடுங்கன்றார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் சிரிச்ச முகத்தோடு தான் மற்றவர்களுடைய தொடர்பில் வரணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா சொல்கிறாரு, சிரிச்ச முகத்தோடு தான் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் மற்றவர்கள் தொடர்பிலே வரணுன்றார். ஸோ அதேமாதிரி இன்னொன்று சொல்லுவார், எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஃபரிஸ்தா நிலையில் நிலச்சிட்டு செய்யுங்கன்னுவார். அப்படின்னு அர்த்தம், மேலே பறந்துக்கிட்டே தான் செய்யணும். மேலே பறக்கிறதுனா என்ன அர்த்தம்? கலியுகத்திலேருந்து விடுபடுறது. இன்னொன்று உலகத்துக்கு சக்தி கொடுக்குற சேவை செய்கிறது. சேவை செஞ்சுக்கிட்டே நீங்கள் மற்றவர்கள் தொடர்பில் இருக்கும்போது இங்கே இருக்கிற விஷயங்கள் பாதிப்புக்கு வந்தீங்கன்னா உங்களால் அங்கே சக்தி கொடுக்க முடியாது. சக்தி கொடுக்கறதுல கவனம் கொடுத்தீங்கனாலே இங்கே இருக்கிற பாதிப்பில் நீங்கள் வரமாட்டீங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், சிரிச்ச முகத்தோடு தான் தொடர்பில் வரணும் எப்போவுமே. ஸோ ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரியும் இன்னொருத்தர்கிட்ட வேறு மாதிரியும் இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி சிரிச்ச முகத்தோடு இருக்கணுன்றார். ஏன்னா இது உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய கல்ச்சருன்றார். செம பவர்ஃபுல் பாயிண்ட் இல்லையா? ஸோ அதனால் மற்றவர்களை பார்த்தவுடன் உங்களுடைய கலாச்சாரத்தை விட்டுடாதீங்க. இங்கே ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிறது எங்கள் கலாச்சாரம், அதுவாக கலாச்சாரம்? அமைதியாக இருக்கிறது நம்முடைய கலாச்சாரம். அதை யாரை பார்த்தாலும் விடாதீங்கன்றார். எப்படிப்பட்டவர் வந்தாலும் அந்த அன்பாக பேசுகிறத விடாதீங்கன்றார். கடந்த காலத்தில் என்ன வேணாலும் நடந்து இருக்கட்டும், உங்களை முன்னேற விடாமல் இருக்கலாம், உங்களை எது வேணாலும், லௌகிக உறவாக இருக்கட்டும், சொத்தை பிடிங்கி நடுத்தெருவில் விட்டு இருக்கட்டும், என்ன வேணாலும் நடந்து இருக்கட்டும், கடந்த கால விஷயங்களை சுத்தமாக மறந்துடுங்க. ஸோ இந்த தெய்வீக நடத்தை அப்படிங்கிற இந்த புது சமஸ்காரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படணும் எப்போவுமே. பழைய சமஸ்காரத்தை அதெல்லாம் மறந்துடுங்க, கடந்ததெல்லாம் விட்டுடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கோபப்பட்டு இருக்கலாம், கத்தி இருக்கலாம்,
எது வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போ அமைதி, உங்கள் பார்வையில் பரிசுத்தம், உங்கள் வாயில் இனிமைத்தன்மை, இதான் இருக்கணும். இதை நீங்கள் இப்போ காட்டணும். முடியுமா? எல்லோரும் கண்டிப்பாக முடியும் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, பரவாயில்ல, பெரும்பான்மையான இரட்டை வெளிநாட்டினர் வந்து ஹாஞ்சி சொல்கிறதுல நல்லா தேறி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஹிந்தி பேசுகிறது பெரிய விஷயம் இல்லையா, அது நல்லா இருக்குது. பாரதவாசிகள் ஹாஞ்சின்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய நியமமாக மாறிடுச்சு. ஆனால் அதுக்காக எல்லாத்துக்கும் ஹாஞ்சி கிடையாது. மாயாவுக்கு நாஜி சொல்லணும், நாஜினா என்ன முடியாதுன்னு சொல்லணும். பாபாவுக்கு தான் ஹாஞ்சி சொல்லணும். மற்ற ஆத்மாக்களுக்கு நீங்கள் ஹாஞ்சி சொல்லுங்கள். ஆனால் மாயாவுக்கு ஒருபோதும் ஹாஞ்சி சொல்லக்கூடாது. நாஜி நாஜி தான் மாயாவுக்கு. ஓடிப்போ ஓடிப்போ. அதுதான் அங்கே என்ன ஆயிடுச்சு, உள்ளே வரலாமா மாயா கேட்குது. சனீஸ்வரன் கேட்குறான். பிள்ளையார் சொல்கிறார், இல்லை நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன், போய் நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வா. நாஜி, இப்போ நீ வராத, உனக்கு வேலை இல்லை அப்படி சொல்லிவிடுங்க. நல்லது. ஸோ பிறந்த நாளை கொண்டாடிட்டீங்களா? அப்படின்னு நீங்கள் கொண்டாடி பரிசை கொடுத்தீர்களா? கொடுக்க வேண்டிய பரிசு என்ன? கோபத்தை விடுறது. ஏற்றுக்க வேண்டிய பரிசு என்ன? பாபா கொடுத்த அந்த வரதானம். என்ன வரதானம்? இனிமையான பாபான்னு சொன்னீங்கன்னா அந்த கோபப்படக்கூடிய சூழ்நிலையில் கூட கோபம் மாயமாக மறைஞ்சிடும்ன்ற. ஸ்லைட்டாக உங்களுக்குள்ளே அந்த கோபம் வெளிப்படும் போதே இனிமையான பாபான்னு நினைங்க. வெறும் பாபா கிடையாது. ஏன்னா ஹிந்திக்காரங்க சாதாரணமாகவே பாப்ரே அப்படின்வாங்க கோபம் வந்தாலே. அரே பாபா அப்படின்வாங்க. அதுக்கு தான் பாபா வெறும் பாபா இல்லை, இனிமையான பாபா. கிறிஸ்தவர்கள் கூட ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு கோபத்துக்கு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இனிமையான பாபான்னு சொல்லுங்கன்றார். அதுதான் பாபா நமக்கு கொடுத்த பரிசு. நல்லது. உங்களோடு சேர்த்து வெவ்வேறு இடங்களில் நிறைய குழுக்கள் இருக்குது. சில இடங்களில் சின்ன குழுக்கள், சில இடங்களில் பெரிய குழுக்கள். எல்லாருமே பாபா சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாப்தாதா அவங்களையும் கேட்குறாங்க இல்லையா, சென்டர்லேருந்து டிவியில் பார்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் எல்லோரும் பாபாவுக்கு பரிசு கொடுத்துட்டீங்களா? கோபத்தை விடுவேன்ற பரிசு கொடுத்துட்டீங்களா? எல்லாரும் ஹாஞ்சி பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது. அவங்க தூரத்தில் இருந்தால் கூட பாபாவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் பாபாவுக்கு ஃபீல் ஆகுதுன்றார். சயின்டிஸ்ட்டு வந்து நிறைய முயற்சி பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிகப்படியான நன்மை வர்றதுக்கு தான். யோசிச்சு பாருங்கள், எத்தனை தாய்மார்கள் பிரம்மகுமாரி சென்டருக்கு போகக்கூடாது, தூய்மையாக இருக்கக்கூடாது, எவ்வளோ பிரச்சனை. இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவங்க இன்டர்நெட் மூலமாக முரளி கேட்குறதுக்கு காரணம் சயின்டிஸ்ட்டு தானே. ஸோ அதான் சொல்கிறார், அதிகப்படியான நன்மை பிராமணர்களாகிய நீங்கள் அடையணுன்றதுக்காகத்தான் சயின்டிஸ்ட்டாக அந்த முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறார். அதனால தான் பாபா சொல்கிறாரு, எப்போ சங்கமயுகம் ஆரம்பிச்சதோ அப்போத்துலேருந்து தான் சயின்ஸோடைய சாதனங்களும் அதிகமாச்சு. ஏசி, கரண்ட்டு, ஏரோப்ளேனு எல்லாம் சங்கமயுகத்தின் பொழுது தான் வர ஆரம்பிக்குது. தங்க யுகத்தில் இந்த சயின்ஸு உங்களுடைய தேவதை சொரூபத்தின் முன்பு சேவை செய்யும். ஆனால் இந்த சங்கம யுகத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் சயின்ஸுடைய அனைத்து சாதனங்களையும் வசதிகளையும் பெறுறீங்க. இன்னும் கேட்டிங்கன்னா முரளியே நீங்கள் கேட்கலாம் இல்லையா. படிக்கிறதுக்கு சோம்பல் படுறவங்க அது பாட்டுக்கு போட்டு விட்டால் அது பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்க போகுது. அதில் முக்கியமான லைன் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா, அதையும் நிறைய ஆப் இருக்குது, ரிப்பீட் பிளேயர் அந்த மாதிரி. அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை மட்டும் லூப்பில் போட்டு விட்டிங்கன்னா திரும்ப 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 அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய, அதேமாதிரி வேறு மொழி கற்றுக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகும். வேறு மொழி கற்றுக்கிட்டு நான் சேவை செய்யணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ ஹிந்தி கற்றுக்கிறதுக்கும் நிறைய இன்டர்நெட் யூஸ் ஆகுது. பாபா சொல்கிறாரு, சேவையில் கூட அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லையற்ற ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்யுது. கரெக்டு தானே. இன்டர்நெட் மூலமாக சேவை நடக்குது, மைக்கு மூலமாக நிறைய பேர் முன்னாடி நம்ம பேச முடியுது, நிறைய சேவை நடக்குது. அதனால தான் பாபா
சயின்ஸுக்கு கருவியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறார் அவங்களுடைய கடுமையான உழைப்புக்கு. பாப்தாதா ரொம்ப அழகழகான கார்டு, பர்த்டே கார்டு, கிஃப்ட் கார்டு வந்து உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் வந்திருக்கிறத வந்து பார்த்தார். நிறைய லெட்டர் வந்துச்சு, அன்பின் செய்தி வந்தது, மற்றவர்கள் மூலமாக அன்பு நினைவுகள் கூட வந்தது. ஸோ பாப்தாதா வந்து எல்லோருக்கும் விசேஷமாக அன்பு நினைவுகள் கொடுக்கிறார். அதே மாதிரி பல கோடி 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 கோடான மடங்கு வாழ்த்துக்களையும் பாப்தாதா கொடுக்கிறார். எல்லா குழந்தைங்களும் பாப்தாதாவுடைய கண்கள் முன்னாடி தெரியுறீங்க இல்லையா? கண்ணு முன்னாடி பாப்தாதா பார்க்குறாரு எல்லோரையும் எமர்ஜ் பண்ணி. ஸோ நீங்கள் எல்லோரும் கார்டை மட்டும்தான் பார்த்தீங்க. ஆனால் பாப்தாதா அந்த கார்டு அனுப்பும்பொழுது அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்பை பார்க்கிறார். அதே அன்போட பாபா அதை ஏற்றுக்கிறேன்றார். நிறைய பேர் தங்களுடைய மனநிலையை பற்றியும் பாப்தாதாவுக்கு லெட்டர் எழுதியிருந்தீங்க. அதனால் பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்களும் பறந்து மற்றவர்களையும் பறக்க விடுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து வடநாட்டில் வந்து பட்டம் விடுறது விழா காலங்களில் நடக்கும். நம்ம பொங்கல் கொண்டாடும்போது அங்கே சங்கராந்தி அந்த மாதிரி வெவ்வேறு பேரில் கொண்டாடுவாங்க இல்லையா, அது வந்து பட்டம் விடுவாங்க அங்கே. ஸோ அது எல்லாமே என்னது, நாம் லேசாகி பறந்து மற்றவர்களையும் லேசாக்கி பறக்க விடுறதுக்கான வழியை சொல்கிறது. அவ்வளோதான், பறந்துடுங்க. கீழே இருந்தால் தானே பிரச்சனை. நீங்கள் பறந்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் கீழே இருந்துடும். நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையோடு உயரமான இடத்துலையே இருப்பீங்க. ஒரு வினாடியில் நின்றுடுங்க. உங்களுடைய சக்திகள் மற்றும் குணங்களின் ஸ்டாக்கு வந்து வெளிப்படட்டும் இல்லையா? இங்கே என்ன நடந்தாலும் அப்படியே ஒரு செகண்டில் முற்றுப்புள்ளி வச்சுட்டு அப்படியே சக்தியின் சொரூபமாயிடுங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கோபத்தின் உச்சத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையில் கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுப்பார், முருகன் விஸ்வரூபம் எடுப்பார், காளி விஸ்வரூபம் எடுப்பாங்க. ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா சக்தி ரூபமாகறாங்க, தெய்வீக குணங்களின் ரூபமாகறாங்க அப்படின்னு அர்த்தம். நல்லது. வரதானம் பாபா சொல்கிறாரு, சக்திசாலியான திருஷ்டி மற்றும் தூய்மையின் உள்ளுணர்வின் மூலமாக அனைத்து பிராப்திகளையும் அடையக்கூடிய துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்கும் வள்ளல் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இன்றைக்கி சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிற மருந்து மூலமாக தற்காலிகமாக வலி, ஜுரம் இதெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது, தற்காலிகமாக தான். ஆனால் குறிப்பாக ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த அனஸ்தெட்டிக்ஸ் போடுவாங்க இல்லையா, மயக்க மருந்து. ஸோ தற்காலிகமாக அந்த வலி தெரியாது ஆப்ரேஷன் நடக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தூய்மையின் சக்தி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து அமைதியின் சக்தி இல்லை. தூய்மை இருக்கிற இடத்துல அமைதியும் சுகமும் தானாக வந்துடும்னு நேற்று கூட பாபா வர்தனத்தில் சொன்னார். ஸோ தூய்மை இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும். இந்த அமைதியின் சக்தியில் அனைத்து ஆசீர்வாதங்களின் சக்தியும் நிரம்பி இருக்குதுன்றார். இந்த தூய்மையான திருஷ்டி, அதாவது பார்வையும் சக்திசாலியான பார்வையும் தூய்மையின் உள்ளுணர்வும் சதா காலத்துக்கான பிராப்தியை உங்களுக்கு அடைய வைக்குது. ஸோ ஒருத்தரை வந்து நீங்கள் தூய்மையான உள்ளுணர்வோட சக்திசாலியாக பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஆசைகள் ஃபுல்லாக நிறைவேற்றப்படுது. அந்த நிலையை நீங்கள் அடைய சொல்கிறார். அந்த நிலையை அடையும் போது கடைசியில் டக்கு 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 டக்குன்னு பிரஜைகள் உருவாவாங்கன்றார். இப்போ அந்த அளவுக்கு யோக பலம், தூய்மையின் பலம் இல்லைன்றார். ஸோ கண்கள் மூலமாகவே சக்தியை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணுன்றதை பற்றி தான் இந்த வாரம் ஃபுல்லாக பாபா பேசிகிட்ருக்கிறார். அதனால தான் உங்களுடைய ஜடச்சிலைக்கு முன்னாடி மனிதர்கள் போய் கருணை காட்டு தேவின்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா நீங்கள் உயிரோட்டமாக மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவராகவும் மாஸ்டர் சுகத்தை கொடுக்குற வள்ளலாகவும் மாறி
உயிரோட்டமாக கருணை நிரம்பியவர் ஆனீங்க இல்லையா, பலருடைய ஆசையை நிறைவேற்றினீங்க இல்லையா, இந்த பார்வையினாலேயும் உள்ளுணர்வின் மூலமாகவும் சுப உணர்வின் மூலமாகவும். அதனால தான் உங்களுடைய ஜட சித்திரத்தை இன்னைய வரைக்கும் பக்தி மார்க்கத்தில் பூஜை பண்ணுறாங்கன்ற. ஸோ எதுக்காக பூஜை பண்ணுறாங்களோ அதை உயிரோட்டமாக இப்போ வெளிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா. உங்களுடைய பார்வையில் அந்த பரிசுத்தம் இருக்கணும், அந்த தூய்மையின் உள்ளுணர்வு இருக்கணும். ஸோ அதுக்கு தான் பாபா இதை சொல்கிறார். அந்த சயின்ஸோடைய மருந்தாலேயே அதை முடியும் அப்படின்னா தூய்மை அமைதியின் பலத்தினால, ஏன்னா நம்முடைய பலம் வந்து சைலன்ஸு, அந்த பலத்தினால ஏன் அவர்களுடைய வலியை உங்களால், அவங்களுடைய துக்கத்தை உங்களால் சதா காலத்துக்கும் நீக்க முடியாது? முடியும். அதுக்கு நீங்கள் சக்திசாலியாக இருக்கணும். எல்லைக்குட்பட்ட பற்று எல்லாத்தையும் தூக்கி கடாசணும், அறுத்தெறியணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன். நேரம் நெருக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதற்கு ஏற்ப யார் உண்மையான தபஸ்யாவில், அதாவது முழுக்க முழுக்க ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லைன்ற அந்த நிலையில் இருக்கிறது, அந்த ஆன்மீக சாதனத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வுன்றார். சுற்றி உலகத்தில் வந்து உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும். அதையும் மீறி உங்களுடைய தபஸ்யா கலையவே இல்லை. விஸ்வாமித்திரர் முன்னாடி மேனகை வந்து டான்ஸ் ஆடினோடனே அவருடைய தவம் கலைஞ்சிடுச்சு இல்லையா. ஏன்னா கடைசி நேரம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்பையும் யார் தவத்தை விடாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு கொண்டவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்லோகன் இல்லையா. ஸோ முரளி செம பவர்ஃபுல் முரளி. இன்றைக்கி வந்து 3rd சண்டே. ஸோ பிரம்மகுமாரி சென்டரில் ஒவ்வொரு 3rd சண்டேவும் மாதத்தில் ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமையும் இன்டர்நேஷ்னல் யோகா டே, உலக யோக தினமாக கருதி உலகத்திற்கே சக்தி கொடுப்போம். ஸோ அதனால் இந்த சண்டேவும் சாயங்காலம் 6 to 7:30 நான் மாஸ்டர் வள்ளல்ன்ற நிலையில் நிலைச்சிருந்து உங்கள் மனதினால் அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து சக்திகள் மற்றும் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவங்களை நிரம்பியவர்களாக அனுபவம் செய்ய வையுங்கள். அனைத்து சக்திகளிலும் நிரம்பியவர்களாக, அனைத்து ஆசீர்வாதங்களிலும் நிரம்பியவர்களாக அவங்கள மாற்றுங்க. ஸோ அதுக்கு மனதினால் சுபமான எண்ணம், நான் தூய்மையான ஆத்மா, தூய்மையான அதிர்வலைகளை பரவ செய்கிறேன், எல்லா சகோதர சகோதரிகளும் தூய்மையாக ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே எண்ணத்தில் நிலைச்சிருக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.